ஓகே மக்களை, விடிய காலையில் 5 மணிக்கு எழும்பி சன்ரைஸ் பார்க்க போகலான்னு ரெடி ஆகியாச்சு. ஓகே, போய் சன்ரைஸ் பார்க்க போமா? ஃபுல்லாகவே விடிஞ்சிடுச்சு. 6:30க்கெல்லாம் வெளியே வர வேண்டிய சூரியனை இன்னும் காணும். மணி 6:35. சைரன் அடிக்குது, ஆனால் சூரியனை காணும். ஒருவேளை திருவள்ளுவர் சிலைக்கு பின்னாடி வருதா? என்ன கொடியேற்றிட்டாங்க. சூரியனே வெளியே காணும், எங்கே போச்சுன்னு தெரில. கிளைமேட் சரியில்லையா? மணி 7:15 ஆயிடுச்சு. தூக்கம் தான் வருது. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப தொடங்கிட்டாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஸோ சூரியன் எல்லாரும் ஏமாத்திடுச்சு. 7:15 தாண்டிய சேனலுமே இன்னும் சூரியனை காணும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி தான், ஃபுல்லாகவே மேகமூட்டம். சூரியன் உதயத்தை பார்க்க முடியலை, மேகமூட்டம் ஃபுல்லாகவே மறைச்சிடுச்சு. சரி, ஓகே, நம்ம கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு போகிற வழியில் பார்த்தா ஒரு ஆமை செத்து கரை ஒதுங்கியிருக்கு. ஆனால் இது செத்து கரை ஒதுங்கின மாதிரிலாம் தெரியல. நான் நேரே நடந்து அது பாட்டுக்கு வந்து இடத்துல அப்படியே செத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் செத்து எப்படியும் ஒரு 3 நாளாக இருக்கும். இதை எடுத்து ஒதுக்கவும் எங்கே யாரும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஆமை எங்கே பொறிச்சு கடலில் போகுதோ அதை எடுத்து தான் மறுபடியும் வந்து அதோட காலத்தை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா எனக்கு தெரில. ஸோ அப்புறம் மக்களே, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஜாலியாக பொங்கலை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் என்னோடய பொங்கலை இப்படி தான் காலையிலேயே போய் சன்ரைஸ் பார்க்கலான்னு போய் சன்ரைஸ் பார்க்க முடியல, பட் நான் என்ஜாய் பண்ணேன். ஓகே தான். ஓகே, பாய்.